ஹலோ ட்ரீமர்ஸ், பசங்க பாவக்காய் சாப்பிட மாட்டேங்காங்களா? அப்போ நான் செய்கிற இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்பாங்கங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வதக்கி அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்புறம் அதே கடாயில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு பொடிஞ்சதும் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி நல்லா பழுத்ததாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பைசஸில் கொஞ்சம் சில்லி தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல பாவக்காய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு புளி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. புளி தண்ணி நல்லா வற்றி வர அளவுக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக இறக்கும்போது 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டு இறக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி விட்டுக்கோங்க. அட்டகாசமான பாவக்காய் தீயல் ரெடிங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பசங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.